ஷேய் விஷ்ணு பிரமா சூரியன் நவநாத் முனியப்பன் நந்தி முக்கால் சத்தியம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்கடா. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பாடம் எடுக்காங்க. எங்கே எடுக்காங்க? நீதிமன்ற கோர்ட்டில் பாடம் எடுக்காங்க. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பாடம் எடுக்காங்க. அப்போ தப்பு செஞ்ச கணக்கில் தப்புக்கு தண்டனை கொடுக்க முடியல. அந்த பாடத்தில் எடுக்கிற பாடத்தில் கொடுக்க முடியல. புரியுதா? கணக்கு எடுத்த பாடத்தில் தண்டனை கொடுக்க முடியல. அதுக்கு என்ன பாடம் அப்படிங்கிற கணக்கு இராணுவ வானரப்படை முப்படை தரப்படை எல்லா படையும் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் வெளியில் பாடம் எடுப்பான். பாடம்னா எப்படி? எத்தனை பேர் என்ன சேட்டை பண்ணி வச்சுருக்கான், இந்த சிட்டி கிராமத்தில் எவன் இருக்கான், என்ன கூத்து அடிக்கான், என்ன மேலே அடிக்கான்னு அந்த பாடம் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் ஆணை பண்ணி மதிப்பாக உட்கார வச்சு பாடம் எடுப்பான். யார்? இராணுவ வானரப்படை முப்படை தரப்படை அந்த பாடத்தை எடுப்பான். என்ன பாடம்? அந்த பாடத்தை எடுக்கையில் அந்தந்த ஸ்கூலில் இருந்து கூப்பிடுவாங்க, வா பிள்ளைகள்லாம் வாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கையில் அப்போ அந்த படிப்பு உனக்கு கல்வி கேட்கையில் கல்வி படிப்பு தான் எங்களுக்கு தூக்கி நிற்கின்னு பிள்ளைகள் சொல்லும். அப்போ இராணுவ வானரப்படம் என்ன சொல்லுவான்? இது பூரா நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணுமன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்வி என்ன, இராணுவ வீரர் என்ன கேள்வி கேட்காங்க என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கையில் அப்போ அவன் தட்டி கேட்பான். தட்டி கேட்கான எப்படி? பதில் சொல்லு பிள்ளைகள் படிக்க. உனக்கு என்ன ஆசை? எனக்கு நான் டாக்டர் ஆகணும் அப்படிமா ஒரு புள்ள பொம்பளை பிள்ளை என்ன சொல்லுவான்? நான் கலெக்டராக ஆட்ட போகிறேன்பா. சரி ரைட்டு. ஒரு பிள்ளை என்ன சொல்லுவான்? நான் போலீஸ் அதிகாரியாக போகிறேம்மா. சரிடா, நீ போலீஸ் அதிகாரியாக போகிறவங்க என்னடா காவல் காத்திருக்க? அப்போ அந்த கேள்வி கேட்கல என்ன வரும்? அவன் கேள்வி கேட்பான், உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு என்ன? உயிர் வாழ்கிறதுக்கு என்னன்னு அந்த பாடத்தில் கேட்கணும்ல. பாடம் இராணுவ வானரப்படை கேட்பான் கேள்வி. உயிர் வாழ்கிறதுக்கு இப்போ உயிரோடு நீ இருக்கணும், பூமியில் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த கேள்வி கேட்கல அவன் மறுபடியும் அதான் சொல்லுவான், நான் போலீஸ் ஆகணும், இல்லை இன்ஸ்பெக்டர் ஆகணும், எஸ்சி ஆகணும், நான் கான்ஸ்டபிள் ஆகணும்னு கேட்பான். அந்த பிள்ளைகளுக்கு கேட்கும், பெண்ணு ஆணும் கேட்கும். அப்போ மறுக்கா ஒரு கேள்வி கேட்கல, சரிடா நீ சாப்பிட்ற உணவு எங்கே இருந்துடா வருது? அந்த கேள்வி கேட்கல அது காட்டுகளை விளைஞ்சி கொண்டு வருவாங்க. இந்த பிள்ளைங்க இப்படி தான் பேசும். கணக்கு இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தை பேசுகிற பிள்ளைகள் ஆண் பெண்ணு தான் பேசும். விளைஞ்சி வருது, கடைக்காட்டில் நாங்கள் போடுதாங்க, ரேஷன் கடையில் போடுதாங்க, நாங்கள் அதில் உயிர் வாழுதோம்னு சொல்லுவான். சரிடா, அப்போ இராணுவ வீரர்கள் கேட்பான் பிள்ளைகிட்ட, இதெல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை, அப்போ உயிர் வாழ்றதுக்கு எங்கே பார்க்கணும்? அந்த கேள்வி கேட்பான். உயிர் வாழ்கிறதுக்கு காட்டில் போய் வாழாதான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சொல்லுவான். சரி, இது முக்கியமாக உன் படிப்பு முக்கியமாக உன் கல்வி முக்கியமாக அந்த கேள்வி கேட்க வரையில் அப்போ உயிர் வாழ்கிறதுக்கு என்ன? உடால ஒரு விவசாய புள்ள வரும், விவசாயத்தை படிக்கிற புள்ள வரும். ஐயா இராணுவ வீரரே, ஐயா நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆண்டு பெண்ணு, ஐயா கேளுங்க ஐயா, முதல் உயிர் வாழ்கிறதுக்கு விவசாயம், அதை அழித்தா நம்ம வாழ முடியாது. அதே மாதிரி உயிர் ஜீவனைகளை அடித்தால் கொன்னால் நமக்கு அது பெரிய பாவம்னு அந்த பிள்ளைகள் சொல்லும். இராணுவ வீரர்கிட்ட சொல்லும். அடுத்தாப்பில் ஜட்ஜி கோட்டார் ஆண்டு பெண்ணு அது ஒரு பொம்பளை பிள்ளை தான் சொல்லும். ஆம்பளை பேரெலாம் சொல்ல மாட்டான். ஒரே குடி போதை கஞ்சா போதை அரசியலாக விட்டுட்டான். இப்போ உள்ள பிள்ளைகளே அந்த மாதிரி கூத்தில் போயிடுச்சு. இப்போ அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள கருத்தை இப்போ வெளியே எடுக்க வேண்டியிருக்குல்ல. இந்த அரசியலாகி முட்டா குய்மானுக்கு கணக்கு கொடுக்கணும்ல. அப்போ அந்த விவசாயத்தை நாக்கில் வர மாட்டேங்க. அரசியலாகி முட்டா குய்மானுக்கு எந்த கண்டார ஒளிமனுக்கும் வராது. புரியா? மேலேருந்து கீழே வரைக்கும் வராது. மேலேனா எப்படி? பிரதமர், குடியரசு தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், முதலமைச்சர், கீழே பஞ்சாயத்து போர்டு, எம்எல்ஏ, எம்பி, இந்த ஆக்கங்கட்ட கூவைக்கு விவசாயம் வராது. எப்படி வரும்? அவன் அழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான், அழிக்க ஓடுறான் அந்த பேப்பரை வச்சு. அப்போ தான் அந்த விவசாய பிள்ளை சொல்லும், விவசாயம் என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு ஊர்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அந்த படிப்பு கல்வி இருந்தாலே போதும், மித்தது எல்லாம் விவசாயம் தான். விவசாயத்தில் பூமியில் விளைஞ்சதை நம்ம கடவுள் கொடுத்துருக்கார். பூமியில் அதை விவசாயம் பண்ணி உழைச்சி சாப்பிட்டால், வேர்வை சிந்தி உழைச்சி சாப்பிட்டால் எந்த நோய் வராது. இப்போ ஆஸ்பத்திரியாக கட்டுதான், எல்லாம் கூத்தடிக்கிறது அரசியல்வாதி. நம்மளை வேலை பார்க்க விடாமல் இந்த பேப்பரை வச்சு பாழாக்கிட்டான்னு அந்த விவசாயம் உள்ள பிள்ளைகள் சொல்லும். அது ஒரு கருத்தாக சொல்லும். ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை வருண்டா, கதை வரும், கவலைப்படாதீங்க. இராணுவ வீரர்கள் கேள்வி எல்லா ஸ்கூல்லையும் இறங்கி கேள்வி கேட்குறது இதுதான். இது கேட்கல ஒரு பிள்ளை சொல்லும், விவசாயம் தான் உயிர் வாழ்கிறதுக்கு விவசாயம், அதில் உழைச்சி சாப்பிட்டால், உழைத்து இருந்தால் எந்த நோய் வராது, எந்த நோய் நொடி வராது. 50 வயசுல இப்போ எல்லாம் செத்து போகிறாங்க. இந்த கலப்படத்தில் எல்லாம் செஞ்சு பாழாக்கி விட்டான் அரசியல்வாதி. அந்த பிள்ளைகளை சொல்லும்.
அப்போ உழைப்பு தன்மை விவசாயத்தில் இருந்தால் ஆயுள் கொடுத்துருக்காரு கடவுள். நம்ம பாவத்தை செய்யக்கூடாது, எந்த பாவத்தையும் செய்யாமல் நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்டு பொண்ணு போல் வீட்டில் போவேன். வீடு வாசி கொஞ்சம் தான் இருக்கணும். அதுக்கு மாளிகை கட்ட ஐயா கொடுக்கல, கடவுள் கொடுக்கல. இருப்பு இடம், ஆடை, சாப்பாட்டு உணவு இது இருந்தால் கூடுதலாக நாள் வாழலாம்னு அந்த புள்ள இராணுவ வீரர்ட்டும் நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணு பண்ணிட்டு சொல்லும். இதுதான் கருத்து, புரியாடா? முட்டா குய்மனை பெருத்து போது கிடக்குன்னு பூமி அழிக்க வந்த முட்டா குய்மனை வாய்ப்பேங்களா போட்டாச்சுடா கணக்கு. இதுதான் கணக்கு. அரசியல்வாதிக்கு முட்டாள்தனமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது பிள்ளைகள சொல்லும், விவசாய பிள்ளை சொல்லும், அழிக்க வந்த பாய் பேக அரசியல்வாதி முட்டா பேன்னு அதே வஞ்சிட்டு போகும். வரக்கூடிய நேரம் வையும், புரியா? சாப்பாட்டு உணவு அந்தந்த இடத்துல போய் இருப்பு இடம் அந்த விவசாய தன்மை இருந்துச்சுன்னா விளைய வச்சு அமோகமாக சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து போக முடியாது. முட்டா கூதி மனுகளா முக்கால் சத்தியம் அரசியலை புரிஞ்சுக்கோடா கணக்கு.